இப்போ நான் மதுரை முத்துப்பட்டி பெருமாள் மலையில இருக்கேன். இந்த மலையில பாண்டிய மன்னர்கள் பெயர்ல உண்டாக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தை பத்தி பார்த்தோம். இது போல பாண்டிய மன்னனோட பெயர் பக்கத்துல வேற எந்த மலையிலாவது இருக்குதா? தெரிஞ்சுக்க நான் எங்க போகணும்? இங்க இருந்து 16 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நடுமுதலை குளம் போகலாம். அங்க 2500 வருஷத்துக்கு முன்னால பாண்டிய மன்னன் அமைத்த குகையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஊரே சேர்ந்து அமைத்த குளத்தை பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் தமிழை தேடிய பயணம். வாங்க நடுமுதலை குளத்துக்கு போகலாம். இந்த மலையை உண்டாங்கல்லு மலைன்னு சொல்லுவாங்க. இங்க 2 மலைகள் இருக்குது. ஒன்னு பெரிய உண்டாங்கல்லு, இன்னொன்னு சின்ன உண்டாங்கல்லு. விக்கிரமங்கலத்துக்கும் நடுமுதலை குளத்துக்கும் நடுவுல இந்த 2 மலைகளும் இருக்குது. இப்போ நான் சின்ன உண்டாங்கல்லு மலைக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, அங்க 2 சின்ன குகைகள் இருக்குது. உள்ளூர் மக்கள் இந்த குகைகளை ராக்கி புடவுன்னு சொல்றாங்க. இந்த குகைக்கு போறதுக்கு பாறை மேல 10 அடி உயரம் ஏறி போனோம். ஏற முடியாத அளவு ரொம்ப அபாயகரமான பாதை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போனேன். ஒரு வழியா கஷ்டப்பட்டு குகைக்கு வந்துட்டேன். இந்த குகை ரொம்ப சின்ன குகை. 2 பேர் மட்டுமே தங்கக்கூடிய அளவு உள்ள சின்ன குகை. இந்த குகையில நமக்கு 2500 வருட வரலாறு கிடைக்குது. 4000 வருட வரலாறும் இங்க கிடைக்குது. $2200 வருட வரலாறு அப்படின்னு பார்க்குறப்ப இங்க ஒரு தமிழி கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா, வேம்பீர் ஊர் பேர் ஐய அம் சேதவர். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வேம்பீர் ஊர், வேம்பில் ஊர், பேர் ஐய அம் பெருங்குளம், சேதவர் செய்தவர். பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, வேம்பூரை சேர்ந்த ஊர் அவையினர் இங்க ஒரு பெரிய குளத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது பாண்டிய நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் போற பாதையில உள்ள முதல் குளமா இருக்கலாம். அதுவே முதலை குளமா பெயர் மருவி இருக்கலாம். இந்த கல்வெட்டுக்கு ஆதாரமா இங்க 2 குளங்கள் இருக்குது. ஒன்னு இந்த மலைக்கு பக்கத்திலே இருக்குது. இன்னொன்னு இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய குளமும் இருக்குது. இது 2200 வருட வரலாறு. சரி, 4000 வருட வரலாறு என்ன? இந்த குகையில தமிழ் பழங்குடி மக்களும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடையாளமா நான் பார்த்தது இந்த ஓவியங்கள். 4000 வருட பழமையான வெள்ளை நிற ஓவியங்கள். இந்த சின்ன குகையில தமிழர்களோட வரலாறு எப்படி ஒளிஞ்சிருக்குது பாருங்க.
இந்த குகையை பார்த்து முடிச்சுட்டு பெரிய உண்டாங்கல் மலைக்கு போனேன். அங்க 2600 வருட பழமையான 5 கல்வெட்டு இருக்குது. அதுல ஒரு கல்வெட்டுல பாண்டிய மன்னனை பத்திய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அந்த குகைக்கு போக மலை ஏறி தான் போகணும். மலை ஏற ஆரம்பிச்சேன். இப்ப மணி 3:10. கரடுமுரடான பாதைகளை கடந்து மலை ஏறுற வழியில இருந்த அம்புக்குறிகளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சேன். ஒரு 10 நிமிட மலையேற்றத்தில் இந்த குகைக்கு வந்துட்டேன். குகை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த குகை. எவ்வளவு அழகா இந்த குகையோட மேல் கூரையை பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க உள்ள கல்வெட்டுகளை 1923லையும் 1926லையும் 1978லையும் கண்டுபிடிக்காங்க. இந்த குகையில வெவ்வேறு இடங்கள்ல மொத்தம் 6 கல்வெட்டுகள் இருக்குது. அந்த 6 கல்வெட்டுகளுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் தான். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிய கல்வெட்டு குகையோட கூரையில உள்ள கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, எம்மூர் சிலிவன் அதன், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் வருது, அதுக்கப்புறம் தியன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எங்கள் ஊரை சேர்ந்த சிலிவன் அதன் தியன் கொடுத்த கொடைன்னு பொருள் எடுத்துக்கிறாங்க. இதுல சிலிவன் அப்படின்றத செலியன் என்ற பாண்டிய குடிபெயரோட திரிபா பாக்குறாங்க. இதுல ஒரு சிம்பிள் வருது பாத்தீங்களா. இந்த சிம்பிளை நம்ம ஏற்கனவே எங்க பார்த்திருக்கோம், மதுரை கொங்கர் புளியங்குளத்தில் உள்ள மலையில பார்த்திருக்கோம். இது தங்கத்தை குறிக்கும் குறியீடா நம்ம பார்த்தோம். அப்ப இந்த குகையை உண்டாக்குறதுக்கு பாண்டிய குறுநில மன்னர் ஒருத்தர் தங்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து வர்ற 4 கல்வெட்டுகள் நமக்கு கல் படுகையில கிடைக்குது. முதலாவது கல்வெட்டு அந்தை பிகன் மகன் வெண்ணாதன். இதோட பொருள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, அந்தை பிகனோட மகன் வெண்ணாதன் கொடுத்த கொடைன்னு பொருள் எடுத்துக்கிறாங்க. இதே போல பேதலை குவிரன், செங்குவிரதன், குவிரதன் அப்படின்னு பேர்களை குறியக்கூடிய கல்வெட்டும் இந்த குகையில நமக்கு கிடைக்குது. கடைசி கல்வெட்டு வித்தியாசமான ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த கல்வெட்டு எழுதுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த கல்வெட்டு எங்க இருக்குதுன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த கல் படுகையில நம்ம படுத்துட்டு தான் இந்த கல்வெட்டை பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏ இயல் அர் ஈதன் சேவித்தோன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டோட பொருள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, எயில் ஊரை சேர்ந்த அர் ஈதன் செய்தது அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறாங்க.
மலைக்கு மேலே ஒரு சின்ன குகை, கிட்டத்தட்ட 6 தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது. அதில் ஒன்றில் பாண்டிய மன்னனுடைய சிலிவன் என்ற குடிபெயர் வருது. மிகப்பெரிய வரலாறு அமைதியாக தனக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனியாக நிற்கிது இந்த மலை. சரி, அடுத்து எங்கே போகலாம்? மதுரை முத்துப்பட்டி பெருமாள் மலையில் திடீர்னு சொல்லி ஒரு ஊரோட பெயர் பார்த்தோம்ல, அந்த ஊர் அங்கே தான் இருக்குது. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் பயணம் பண்ணி திடீர்னுக்கு போகலாம். இரண்டாவதா இந்த மலையில் சிலிவன் அப்படின்னு பாண்டிய குடிபெயர் வந்ததில் சிலிவன் அப்படின்ற சொல் பக்கத்தில் வேற எந்த மலையில் இருக்குது அதை தெரிஞ்சுக்க இங்கேருந்து 30 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மதுரை அரிட்டாப்பட்டிக்கு போகலாம். மூன்றாவதா இந்த மலையில் உள்ள ஒரு கல்வெட்டில் அந்தை பிகன் மகன் வெண்ணாதன் அப்படின்னு வந்ததில்ல, அந்தை அப்படின்ற சொல் பக்கத்தில் வேற எந்த மலையிலையாவது இருக்குதா அதை தெரிஞ்சுக்க இங்கிருந்து 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி சித்தர் மலைக்கு போகலாம். நாளைக்கு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு. வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் தமிழை தேடிய பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.